குடிசையில் இருப்பவரெல்லாம் ஏழையும் அல்ல, மாளிகையில் இருப்பவரெல்லாம் பணக்காரர்களும் அல்ல. மனம் திருப்தியோடு இருப்பவனே உண்மையான பணக்காரன். எல்லாம் இருந்தும் இல்லாதவரை போல் வாழ்ந்து பழக ஆரம்பித்து விட்டால் எந்த நேரத்திலும் எந்த சங்கடங்கள் நெருங்கினாலும் எதுவும் பெரிதாக மனதை பாதிக்கப் போவதில்லை. என்றென்றும் அமைதியே. அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது. அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது. அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி வணங்குகிறது. உன்னுடைய உள்ளத்தின் தவிப்புகளை புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ நெருக்கமாக இருப்பதை விட சிறிது இடைவெளி விட்டு இருப்பதே சிறந்தது. நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு முதலில் நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கோபம் என்பது பிறரால் உன்னுள் எழுந்து அது உன்னையே அழிக்கும் குணம் கொண்டது. அதை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொள். துன்பத்திலிருந்து உன்னை காத்துக்கொள். நம்பிக்கை குறையும் போது ஒவ்வொரு மனிதனும் நெறியற்ற கொள்கையை மேற்கொள்கிறான். குறைவாக உறக்கம் கொண்டு முறையாக பயிற்சி செய். நீ நினைக்கும் அனைத்தையும் விரைவாக அடையலாம். உன்னுடைய வாழ்க்கையை நிறைவாக வாழலாம். அழும் நிலை வந்தால் ஆண்டவனிடம் சொல்லி அழுது விடுங்கள். அடுத்தவனிடம் சொல்லி ஒருபோதும் அழாதீர்கள். அவமானம் மட்டுமே மிஞ்சும். உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்கும். சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான். ஆனால் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான். அறிவுரைகள் யாவும் கேட்கும் போது கசப்பாகவும் தேவைப்படும் போது இனிப்பாகவும் இருக்கக்கூடியது. உனக்கு நிச்சயம் உதவும். முடிந்தவரை காதில் வாங்கிக்கொள். பிறர் சொல்லும் போது